வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் 2 விதமான சமோசா செய்ய போகிறேன். ஆக்சுவலாக என்ன சமோசா அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஆனியன் சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒன்றரை ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஆனியன் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நான் போஹா எடுத்திருக்கேன், அதாவது அவுல், ப்ரௌன் அவுல் எடுத்திருக்கேன். நான் அது கூட கேரட் துருவி வச்சுருக்கேன். ஸோ காரத்துக்கு சில்லி பவுடர், தென் தாளிக்கிறதுக்கு ஜீரா எடுத்திருக்கேன். ஸோ 2வது சமோசா வெஜிடபிள் சமோசா. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆனியன், தென் இதில் நான் கோஸ் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் கேரட் அண்ட் பீன்ஸ் ஒரு கப் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், பீசஸ் நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி காலிஃப்ளவர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை நம்ம துருவி கூட வச்சுக்கலாம். ஸோ காரத்துக்கு அதே மாதிரி சில்லி பவுடர், ஜீரா. காலிஃப்ளவர் சமோசாவுக்கு காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். தாளிக்கும் போது ஜீரா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். தென் சமோசா செய்கிறதுக்கு முக்கியமான இது சமோசா சீட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நான் சீட்ஸ் ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 விதமான சீட்ஸ் நான் வச்சுருக்கேன். இந்த சீட்ஸ் வீட் சமோசா சீட்ஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போ நான் ஆனியன் சமோசா செய்கிறதுக்கு அதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் நான் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இதில் நான் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன், கேரட்டையும் சேர்த்து சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வதங்கும் போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்ட் சேர்த்திடுறேன். ஏன்னா சால்ட் சேர்த்தும் போது ஆனியனில் இருக்க வாட்டரெல்லாம் லூஸ் அவுட் ஆகும். ஸோ நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம லைட்டாக வதங்கினாலே போதும் சமோசாவுக்கு. பட் நான் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ காரத்துக்கு தேவைன்னா சில்லி பவுடர் சேர்த்திட்டேன். இப்போ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அவுல், ப்ரௌன் அவுல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதையும் சேர்த்து நான் கலக்கிக்கிறேன். இது எதுக்காக சேர்த்துறது அப்படின்னா ஆனியனில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். நம்ம சமோசாவில் வைக்கும்போது அது லூஸ் அவுட் ஆகும். ஸோ நமக்கு நல்லா இது ட்ரையாக கிடைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரௌன் அவுல் சேர்த்திருக்கேன். இதை நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அடுத்தது வெஜிடபிள் சமோசாக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் நான் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். இப்போது ஜீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இதில் நான் காலிஃப்ளவர் சேர்த்துறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷன் தான். ஸோ பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஆனியன் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்திக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை போட்டு சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேரட் பீன்ஸ் நான் சாட்டே பண்ணிட்டேன். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் சேர்த்திக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர், அதையும் சேர்த்திக்கிறேன். இதோடவே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா கேபேஜ், அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ இது சாட்டே ஆகிட்டே இருக்குது. இந்த டைம்லேயே என்ன பண்ணுறேன்னா இதுக்கு தேவையான காரம் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், என்னோட வெஜிடபிள் சமோசாக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேஸ் ஆஃப் பண்ணுறேன். இது கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக டைம் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோட வெஜிடபிள் சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆனியன் சமோசாக்கான ஸ்டஃபிங்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு கப்பில்
ஒரு ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் இந்த சமோசா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த சீட்ஸ் வந்து எப்படி செய்கிறது, அதே மாதிரி இந்த ஷேப்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்குங்க. பாருங்க, நான் சமோசா செய்கிறதுக்கு 2 ஷேப்பில் வந்து சீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 மெத்தடில் எப்படி வந்து நம்ம சமோசா வந்து செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த மெத்தட் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 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 கார்னர், இந்த சென்டர் பார்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த சென்டர் பார்ட்டில் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இதை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எண்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன், மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இதை கொண்டு வந்து இந்த எட்ஜில் நான் வைக்கிறேன். கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ இந்த எட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கிறேன். இப்போ நல்லா உள்ளே வந்து நம்ம இதை வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு இந்த இதை அழகாக இப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஆயிலில் போடும்போதோ இல்லை பேக் பண்ணும்போதோ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடக்கூடாது. ஸோ இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சமோசா வந்து செகண்ட் மெத்தடில் நான் செய்ய போகிறேன். ஷீட் வந்து இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் நம்ம எப்படி சமோசா ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னரை ஸோ பாருங்கள், இந்த கார்னரை நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இதில் இந்த எண்டு முடிய நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக பீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இந்த பார்ட்டை வந்து நான் இப்படி கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இது நம்ம வந்து கொஞ்சம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கரெக்டாக இந்த எண்டில் நான் வைக்கிறேன். பாருங்கள், வச்சுட்டு லைட்டாக அமுத்தணும், நம்ம அமுத்திடக்கூடாது. பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டஃபிங் வைக்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் வைக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்படி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த இடத்துலையும் இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்டிக் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் ஆகணும். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து இந்த ஃபில்லிங் வந்து இது பண்ணி இழுத்து ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடும்.
பாருங்க இப்போ என்னோட ஆனியன் சமோசா அண்ட் வெஜிடபிள் சமோசா ரெடியாக இருக்குது. இதை வந்து கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சமோசாஸ் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் நான் ஆயில் யூஸ் பண்ணாமையே சமோசாஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் எலக்ட்ரிக் ஓவன் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஓவன் ட்ரே எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது என்னோட சமோசாஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் எடுத்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வைக்க போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் கிளாஸியாக தெரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எக் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதே வந்து லைட்டாக இது மேலே நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து எக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக பட்டர் கூட வந்து நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்கு சேர்த்திருக்கேன். அதே மாதிரி 2 சைடும் பண்ணணும். ஒரு சைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைட் பண்ணுறேன். ரொம்ப வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணணும். பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பீஸா எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஓவன் ட்ரேயில் சமோசாஸ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு லைட்டாக வந்து எக் வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஓவனை வந்து நான் வந்து 220 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஓவன் ட்ரேயில் இதோட சென்டர் பார்ட்டில் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து நான் இப்போது பேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ண வச்சுருந்தேன். இப்போ வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வந்து பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ண போகிறேன். பேக் ஆகலை அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நான் இப்போ உள்ளே வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வெளியே எடுத்து செக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இருக்கு. நல்லா பேக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வைக்க போகிறதில்ல. சப்போஸ் நமக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணினா நல்லா வரும் சமோசா. இப்போது என்னோட பேக்டு ஆனியன் சமோசா அண்ட் பேக்டு வெஜிடபிள் சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் வந்து ட்ரேலேருந்து சமோசாஸ் எல்லாம் எடுத்து நான் வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து எக் கோட்டிங் கொடுத்தனால சமோசாஸ் எல்லாம் இதில் நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு பேக் ஆகும்போது. நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக எடுக்கும்போது நல்லா வந்துருச்சு, பட் வந்து கொஞ்சம் அதில் ஸ்டிக் ஆகுது. ஃபாயில் யூஸ் பண்ணாமல் ட்ரேல லைட்டாக வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே சமோசாஸ் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ஆனியன் சமோசாவும் வெஜிடபிள் சமோசாவையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.